அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபு 39:9-12 காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமா? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? உன் தானியத்தை அது உன் வீட்டிலே கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? அத்தனை பலம் உள்ளது காண்டாமிருகம். நீ அதை உழ முடியுமா? ஏர்ல பூட்டி கழுதையை பொதி சுமக்க வைக்கிறது போல பொதி சுமக்க வைக்க முடியுமா? உனக்கு அது கீழ்ப்படியுமா? அதிகாரம் செலுத்துமா? அத்தனை பலமுள்ள ஒரு காண்டாமிருகம். அதை நான் போஷிக்கிறேன் என்றால் உன்னை நீ ஏன் பலசாலியாக எண்ண வேண்டும்? உன் பலன் எம்மாத்திரம்? காண்டாமிருகம் முன்னாடி நீ நிற்க முடியுமா என்றால் எனக்கு முன்பாக நின்று எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீ அவ்வளவு பலசாலியா? நீ காண்டாமிருகத்தை காட்டு பலசாலியா? அப்படிப்பட்ட அந்த பலமுள்ளவர்களையும் போஷித்து ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்துகிற என்னை நீ கேள்வி கேட்கிறாயே. ஆகவே கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு உன்னை உணர்ந்து தாழ்த்த வேண்டும் யோபுவே அப்படின்னு பேசுறார்கள். இன்னும் நான் சொல்லுகிறேன், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம் ஆச்சரியமானது. ஏன்னா யோபுவின் நண்பர்கள் பேசுற மாதிரி பேசலைங்க. யோபுவின் நண்பர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், நேருக்கு நேர் பேசுறான், கொஞ்சம் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசுறான். உன் சுயநீதி, உன் பாவம் தான் காரணம் என்று ஆக வெந்த புண்ணில வேல் பாய்ச்சுவது போல் சொல்லுவார்களே, அதே போல இன்னும் காயப்படுத்துகிறது போல முகத்துக்கு முகம் பேசி வேதனைப்படுத்துகிறார்கள் 4 நண்பர்களும். ஆனால் ஆண்டவர் இப்படி நேரடியாக குற்றஞ்சாட்டி யோபு இன்னும் வேதனைப்படுத்தாமல் மறைமுகமாய் இப்படி கேள்வி கேட்கிறார். காண்டாமிருகத்துக்கு முன்ன நிற்க முடியுமா என்று மறைமுகமாக யோபுவை உணர்த்தி எப்படியாகிலும் மனம் திரும்ப செய்வதற்கு ஆண்டவர் எடுக்கிற முயற்சி. சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் கேள்வி கேட்கிற ஒரு மனிதனை எப்படி உணர்வடைய பண்றதுன்னு அறிந்து பேசுகிறார். இவ்வளவு ஏன் செய்யறார்னா, அந்த 4 நண்பர்களும் குற்றஞ்சாட்டுறத குறியா இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார்னா, உணர்வடைய பண்ணி யோபு வெற்றி பெற்றவனாய் மாற வேண்டும். இந்த சாத்தானுக்கு ஆண்டவருக்கு நடக்கிற யுத்தம், இந்த யுத்தத்திலே இவன் வெற்றி பெற வேண்டும். யோபு ஆண்டவரை முழுமனதோடு ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறவனாய் வெற்றி பெற்றவனாய் மாறுவதற்காகத்தாங்க கர்த்தர் இப்படி உணர்வடைய பேசுறார். இப்பவும் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் நாம் உணர்வடையவும், நீங்கள் வெற்றி பெற வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதை உணர்ந்து இந்த பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், நம்புங்க, கர்த்தரை ஆராதிங்கள். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.